திமுக அரசு எதற்காக முத்தமிழ் முருகன் விழாவை நடத்த வேண்டும்? அடிப்படையில் நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்ட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார். பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன், லுங்கி அணியாத இஸ்லாமியன், விபூதி அணியாத இந்து அப்படிங்கிற மாதிரி பேரறிஞர் அண்ணா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. இந்த முருகனை பொறுத்தளவில் அவருக்கு தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடையாளம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை வைத்து தான் தங்களுடைய அரசியல் தொடக்கத்தை தொடங்கினாங்க. 65 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் 67 ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே இந்த தமிழ் கடவுளை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு, அது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது, இப்படிலாம் இருந்த போது பிஜேபி பக்கம் போக நினைப்பவர்கள் போகாமல் இருப்பதற்கு இது ஒரு வழி ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவர்களுடைய பேச்சு செயல்பாடுகள் என்பது இந்துக்களுக்கு விரோதமாக. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. முத்தமிழ் முருகன் விழாவை ஏன் திமுக அரசு நடத்துகிறது, பின்னணி என்ன, யாருக்கு அரசியல் தாக்கம் ஏற்படும், இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சார். திமுக அரசு எதற்காக முத்தமிழ் முருகன் விழாவை நடத்த வேண்டும்? முதலாவதாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் முருகனுக்கு விழா எடுப்பதற்காக நாம் அவருக்கு வரவேற்பையும் பாராட்டையும் இந்த ஆட்சிக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கலாம். ஏன் நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லாம பாராட்டு வாழ்த்தை தெரிவிக்கிறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் என்றாலே அது ஆன்மீகத்திற்கு தெய்வீகத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பை உடைத்து இது திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல ஆன்மீக மாடல் அரசும் என்கிற போக்கில் போகிறதால அது ஒரு வரவேற்பு மக்கள் சார்பாக நாம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான். ஒரு மாநாடு, முருகன் மாநாடு நடத்தினாவே அது ஆன்மீக மாடல் அரசு ஆயிருமா? இல்லை, நான் சொல்றேன், பல பதிவுகள் நம்ம பார்த்தோம். நீங்க இந்த திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி இருக்குல்ல, நீதி கட்சியினுடைய பழைய தலைவர்கள் 1917-16 காலகட்டங்களில் வந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு தெய்வீக நம்பிக்கையுள்ளவர் தான். சட்பேரி தியாகராகட்டும் அல்லது நாயர் டி எம் நாயர் ஆகட்டும், இங்கே முதலியார் ஆகட்டும், பலருமே அதில் ஈடுபாடு. இந்த 36-38க்கு பிறகு தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம், அந்த பகுத்தறிவு இயக்கம் வந்ததுக்கு பிறகு தான் கடவுள் மறுப்புங்கிறத பிரதானமாக அவங்க எடுத்து வந்தாங்க. 44 திராவிட கழகம் கட்சியாக அதை நீதி கட்சியை பெயர் மாற்றம் செய்து அதை முழுக்க தந்தை பெரியார் அவர்கள் எடுத்ததற்கு பிறகு அந்த கடவுள் மறுப்பு என்பது மிக தீவிரமாக இருந்தது. திராவிட கழகம் என்பது கருப்பு சட்டை கட்சி என்றாலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது. நிச்சயமாக அந்த திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தொடங்குற பொழுது முற்றும் முழுவதுமாக அதிலிருந்து மாறி, ஏன்னா அரசியல் இயக்கம் வந்துகிற பொழுது எல்லோருக்குமான இயக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்ட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார். பிள்ளையாரை வணங்கவும் மாட்டோம், பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன், லுங்கி அணியாத இஸ்லாமியன், விபூதி அணியாத இந்து அப்படிங்கிற மாதிரி பேரறிஞர் அண்ணா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அப்போ அன்றைக்கும் நீங்கள் 49 தொடங்கி 60கள் வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் திராவிட கழகத்தின் தாக்கத்தில் இருந்த பெரியவர்கள் பலர் மிக கடுமையாக அந்த கடவுள் மறுப்பு எதிர்ப்பை கையில் வச்சுருந்தாங்க. ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை சிதம்பரத்தையும் பீரங்கி கொண்டு தாக்குவது எக்காலம் அப்படின்லாம் பேசினாங்க. பொது மேடைகளில் அந்த ஸ்ரீரங்கம் அந்த கல்லை உடைச்சா ஒரு 5 கிலோமீட்டருக்கு ரோடு போடலாம் அப்படின்லாம் பேசினாங்க. திமுக மேடைகளில் 60-70 வரைக்குமே இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 67 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முற்றும் முழுவதுமாக மாறி ஓரளவுக்கு யார் யார் என்ன விருப்பமோ அதை செயல்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பலரும் அறநிலையத்துறையில் அறங்காவலர் குழுவில் பல திருக்கோவிலுடைய அறங்காவலர்களாக போடப்பட்டு அவங்களெல்லாம் நெத்தியில் பட்டையும் விபூதி இருந்தார். ஆனாலும் கூட திரு கருணாநிதி அவர்கள் அந்த கடவுள் மறுப்புங்கிறதுல ஓரளவுக்கு கடைசி வரைக்கும் இருந்தார் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்து என்றால் திருடன் என்று பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ராமன் என்ன எந்த பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு அந்த பாலத்தை ராமேஸ்வரன் பாலத்தை கட்டினாரெல்லாம் கேட்டார்.
பல விமர்சனங்கள் அவரும் கூட இருந்தது. ஆனாலும் அவரும் கூட அவருடைய குடும்பத்தினர் அந்த தெய்வ நம்பிக்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவங்க. அவருடைய மனைவி, துணைவி, குடும்பத்தினர் அனைவருமே இன்றும் கூட அந்த குடும்பத்தினர் தவிர இன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தினரும் கூட மிக தீவிரமான இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினர் கூட இந்த தெய்வீக வழிபாட்டில், ஆன்மீக ஈடுபாட்டில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம் பொதுவெளிகளில். எனவே அந்த போக்கு என்பது மாறிடுச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் ஒரு மாநாடு நடத்தணும், ஒரு மாநாடு நடக்கணும், ஒரு விழா நடக்கணும், அது 2 நாள் நடத்தணும், இப்படிங்கிற எண்ணம் ஏன் இந்த அரசுக்கு வந்துச்சு? இல்லை, முருகனை பொறுத்தளவில் அவருக்கு தமிழ் கடவுள் அப்படிங்கிற அடையாளம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை வைத்து தான் தங்களுடைய அரசியல் தொடக்கத்தை தொடங்கினாங்க. 65 நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் 67 ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே இந்த தமிழ் கடவுளை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். நான் இந்த ஆன்மீகத்தின் நீட்சியாக சட்டப்பேரவையிலே இன்றைய அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய அறநிலையத்துறை தொடர்பான அந்த மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளிக்கிற பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பலபட புகழ்ந்தார். அவர் இந்த அவையிலே அமர்ந்திருக்கிற பொழுது மூலவர், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது உற்சவர். எனவே மூலவராகவும் உற்சவராகவும் இருந்து தமிழ் மக்களை காக்கும் கடவுளாக மரியாதைக்குரிய முதலமைச்சரை பார்க்கிறேன் அப்படின்னு சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். இது திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல, ஆன்மீக மாடலும் கொண்ட அரசுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மடாதிபதிகள்லாம் இந்த அரசை பாராட்டி வாழ்த்தி பேசினாருங்கிற பட்டியலையே அவர் வெளியிட்டார். இந்த அரசு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு, பல ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு திருக்குடமுழுக்கு செய்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, திருக்கோவில் நிலங்களை இந்த அரசு மீட்டெடுத்திருக்கிறது அப்படிங்கிற பட்டியலாம் சொல்லி இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றார், கோயில் கோயிலாக கோயிலே தான் இருப்பார் எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர், அந்த அளவுக்கு ஈடுபாட்டுடன் இருக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த திராவிட இயக்கத்தினுடைய கடவுள் மறுப்பு என்பது பேரறிஞர் அண்ணா காலத்தில் லேசாக தட்டி வீழ்த்தப்பட்டது. இன்று முழுமையாக அது வீழ்த்தப்பட்டு ஆன்மீகத்தின் வழியில் இந்த அரசை கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற பார்வை வந்துவிட்டதோ அப்படிங்கிறது இந்த மாநாடு நமக்கு உணர்த்தது. ஆனால் அரசியல் முக்கியத்துவம் என்ன? முக்கியமாக பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு, அது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது, இப்படிலாம் இருந்தபோது திமுக ஏதோ அது எதிரானது போன்ற ஒரு சித்திரம் வரையப்பட்டது. நீங்கள் உங்களுடைய இந்த பதில்களில் அதெல்லாம் தாண்டி ஒரு பக்குவம், ஒரு பரிணாமம் அடைந்து விட்டது அப்படின்னீங்க. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி முருகன் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் மாநில தலைவராக இருந்தபோது அவர் வேல் யாத்திரை நடத்தினார். அதன் மூலம் ஒரு பக்தி தொடர்பான மக்களுடைய மனங்களை பாஜக பக்கம் ஈர்க்க முடியுமா அப்படின்னு நடந்தது. தேர்தலுக்கு முன்பாக 2020 தேர்தலுக்கு முன்பாக பிஜேபி பக்கம் போக நினைப்பவர்கள் போகாமல் இருப்பதற்கு இது ஒரு வழி ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? திராவிட பக்கமே வருவதற்கு? ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவர்களுடைய பேச்சு, செயல்பாடுகள் என்பது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று பல முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீவிர பிரச்சாரத்தில் இருந்தது. குறிப்பாக இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவில், மற்றொரு மதத்தை சார்ந்தவருடைய திருமண விழாவில் பங்கேற்கிற பொழுது இந்த இந்துக்களின் திருமண முறைகளை, அங்கு சொல்லப்படுகிற மந்திரங்களை மிக கொச்சையாக அதை விமர்சனப்படுத்தி பேசினார். அங்கே நடைபெறுகிற அந்த சம்பிரதாயங்கள், அந்த யாகங்கள், இவை எல்லாவற்றையுமே அவர் மலினப்படுத்தி பேசினார். அது மாதிரி பேசுறது குற்றச்சாட்டு எழுந்தது, நிச்சயமாக குற்றச்சாட்டு எழுந்தது. பாரதிய ஜனதா கட்சி இது இந்து விரோத கட்சி என்பதை பதிவு செய்வதற்காக பகீரத பிரயத்தனம் எடுத்து அவங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அந்த காலகட்டங்களில் திரு ஸ்டாலின் அவர்களே கூட எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் 80% இந்துக்கள் இருக்கிறார்கள், வாக்களிப்பவர்களில் 90% இந்துக்கள் என்று சொன்னார். கோவில்களுக்கு போறதோ அவருடைய வழிபாட்டு முறைகளையோ நாங்கள் விமர்சிப்பதில்லை, இதை தடைப்படுத்துவதில்லை அப்படின்னு அதை நம்ம பார்த்தோம். அறிவாலயத்திலே கூட ஒரு முறை தேர்தல் அந்த வேட்பு மனு அந்த பரிசீலனையின் பொழுது குபடிப்பூட்டிலேருந்து ஒரு 4 வேனில் இறங்கினாங்க. அந்த 4 வேன்லேயுமே அந்த மஞ்சள் உடை உடுத்தி, மஞ்சளில் அந்த கங்கணம் கட்டிட்டு, அவங்க அந்த தண்ணீர் ஊற்றி அந்த ஈரம் சொட்ட இறங்கினார்கள் அந்த வேட்புமனுவுக்கு. அப்படி ஒரு காலத்தில் எதிர்ப்பு உணர்வு என்பதும் இருந்தது நிறையவே. கலைஞர் கருணாநிதி சட்டப்பேரவையிலே சொன்னார், பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் அந்தியூர் செல்வராஜ் என்ற ஒரு அமைச்சர் அவர் தீ மிதித்து விட்டார் என்கிற அந்த விமர்சனம் வந்த பொழுது
தீ மிதிப்பது ஒரு காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னே பதிவு பண்ணார். கடலூர் பக்கத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர், அவர் நெத்தியில் குங்குமம் வச்சிருக்காரு, வேறு வேலை வழிஞ்சிருச்சு, என்னையா நெத்தியிலேருந்து ரத்தம் வடியுது அப்படின்னு. ஐயா இல்லைங்க குங்குமம் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போனாருங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த நிலையெல்லாம் இப்போ இல்லை. இது இந்த மாதிரி ஒரு விழா பிஜேபியோடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது, பிஜேபி கொஞ்சம் காலி செய்யறது அப்படியா? ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்கள் ஒருபோதும் இந்து விரோதிகள் இல்லை, தெய்வங்களுக்கு விரோதிகள் இல்லை, எங்களுக்கும் இந்த வழிபாட்டு முறைகளிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, நாங்களும் இதை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்ததுன்னா பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள், திமுக இந்து விரோத சக்தி என்று பேசுகிறவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அந்த சார்பு நிலை எடுக்காமல் திமுக ஆதரவு நிலையிலேயே தொடர்வதற்கு இது போன்ற செயல்கள் உதவும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதி இருக்கலாம். திமுக தொடர்பாக ஏதோ ஆன்மீகத்தில் இருக்க மாட்டார்கள், ஆன்மீகத்தை எதிர்ப்பார்கள், இப்படி எல்லாம் இருந்த ஒரு சித்திரம் இதன் மூலம் மாறிவிடும், அந்த இமேஜ் போயிடும், நிச்சயமாக போயிடும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பகுதியை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அமைப்புகள் அவ்வளவு பேருமே அங்கே போய் பரிவட்டம் கட்டி அந்த விழாவிலே பங்கேற்கிற பொழுது மக்கள் மனதில் திமுக என்பதும் இந்து விரோத கட்சி இல்லை, இது ஆன்மீகத்திற்கு எதிரான கட்சி இல்லை என்கிற அந்த ஆழமான ஒரு பதிவு வருகிற பொழுது நிச்சயம் ஆதரவு நிலைப்பாடு என்பதும் திமுகவுக்கு அதிகரிக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. முக்கியமாக வளர்ந்து வரும் இன்னொரு கட்சி நாம் தமிழர் கட்சி. பலமுறை திரு சீமான் முருகன், முப்பாட்டன் முருகன் எல்லோரும் அவர் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ், முருகன் என்பது தமிழ் கடவுளாக பார்க்கப்படுகிறார். ஆகையால் தமிழர்கள் அவர் வழி வந்தவர் என்று அவர் அதை அந்த தெய்வ இமேஜை தன் பக்கம் சுவீகரித்து கொண்டு நினைத்த போது அவருக்கும் ஒரு செக் வைக்கணும், முருகர் உங்களுக்கு மட்டும் முப்பாட்டன் அல்ல, திமுக சார்ந்தவர்களுக்கும் தான் அப்படின்னு, இந்த தமிழ் மக்களுக்கும் சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு காமிக்கிறது மூலம் இது வளர்ந்து வர கட்சியிலுடைய அடிப்படையான தத்துவங்கள் என்ன, கருத்தில் என்ன, அது எல்லாத்தையும் காணாமல் அடிக்கணும் அப்படிங்கிறது திமுகவோட திட்டமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் பயணிக்கிறார்கள். 2026 தேர்தலில் அந்த 200+ அப்படிங்கிற மாதிரி அதுக்கான குழுக்களை அமைத்து ஆங்காங்கே இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் குறிப்பிடுற மாதிரி சீமான், இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள், இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார்கள். அப்போ இவர்களுக்குள்ள ஆதரவு நிலைப்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க வேண்டும், அங்கு செல்ல விரும்புகிற சென்றிருக்கிறவர்களை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கும். தமிழ் என்பதுதான் பிரதானமாக, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ் என்பதுதான் பிரதானமாக தொடக்க காலம் முதலே இருக்கிறது. எனவே தமிழ் மொழியை அடையாளமாக வைத்து தமிழ் மொழியின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு இந்த அரசியல் இயக்கம் தொடக்கத்திலே நான் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மொழியால் தான் வளர்ந்தது. ஸோ அந்த அடிப்படையில் தான் திரு சீமான் அவர்களும் தமிழ் தேசியம் என்று பேசி தமிழர்கள் மட்டுமே இந்த தமிழகத்தை ஆள முடியும் என்று பேசி அவர் இந்த நிலைப்பாட்டிலிருந்து புதிய இளைஞர்களை அவர்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய நிலை தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளில் பயணித்து 2%, 3%, கிட்டத்தட்ட 8.5-9% வாங்கி மாநில கட்சியாகவும் பதிவு செய்து விட்டார். ஆக இந்த தமிழ் தளத்தில் இயங்குகிற இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பக்கம் போகிற போது இங்கே திமுகவுக்கு ஒரு லேசான சரிவோ பின்னடைவோ வந்துவிடும் என்கிற அந்த நோக்கமும் அந்த எண்ணமும் கூட திமுகவுக்கு இருந்து அவர்களையும் தம் பக்கம் இழுக்க வேண்டும். நடிகர் விஜய் சென்றிருக்கார், புதிய இளைஞர்கள் 18 to 25-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறாங்க. இளைஞர்களையும் பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஆன்மீக உணர்வு, தெய்வீக பற்றுதல் இருக்குது. நம்ம பல திருக்கோயில்களில் பார்த்துருக்கோம், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த ஒரு காவி இதை கட்டிட்டு அரசியல் சார்பு கட்சி சார்பு எதுவுமே இல்லை. விழாக்கள் என்று வருகிற பொழுது கிராம தேவதை தங்களுடைய சொந்த குடும்ப விழா நடக்கிற அந்த திருக்கோயில் விழாவிலிருந்து மிகப்பெரிய திருவிழாக்கள் வரையிலுமே தீவிரமாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர்களையும் தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்டது அப்படின்னு தான் பார்க்குறோம். கடவுள் மறுப்பு என்பதை திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த போதே கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அதற்கான பிரச்சாரமும் அதற்கான ஓரளவுக்கான தாக்கமும் இருந்தது. இன்று முற்றும் முழுவதுமாக அந்த தாக்கம் குறைந்து இவர்களும் இந்துக்களை, தெய்வங்களை நேசிக்கிற பூஜிக்கிற கட்சி என்கிற ஒரு உணர்வை இந்த மாநாட்டின் மூலம் ஏற்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். முக்கியமாக திமுகவுக்கு பிறகு திரு எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா திமுக, திரு எம்ஜிஆரே கோயிலுக்கு சென்றார். அந்த செல்வி ஜெயலலிதாவை சொல்லவே வேண்டாம், யாகங்கள் நடத்தினார், பூஜைகள் நடத்தினார். ஆகவே இதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமா என்பதிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு விட்டது.
திராவிட கட்சி தலைவர்கள் கடவுள் பக்தி கொண்டு இருக்கலாமா வேண்டாமா என்பது எல்லாமே மாறிவிட்டது. திமுக மட்டும் அதுல ஒரு தனி அடையாளமாக வெளிப்படையாக சொல்வதில்லை, கட்சி சார்ந்து சொல்வதில்லை, இப்படி இருந்தது. இப்பொழுது மாறிவிட்டது. இப்பொழுது அந்த அந்த விதமான மாற்றங்கள் என்பது திமுகவும் ஒரு பரிணாமம் அடைந்து விட்டது. திமுகவும் அல்லது தன்னுடைய கொள்கையிலிருந்து பல அம்சங்களை மாற்றி கொண்டு விட்டது. இது மக்களுக்கு சமாதானம் கொடுத்தணும். நீங்க சொன்ன மாதிரி 220 இலக்கு வைக்கும் போது இது இன்னும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்து விரோத கட்சி, தெய்வங்களை நிந்திக்கிற கட்சி என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாத அளவிற்கு தங்களை தற்காத்து கொண்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கோம். நம்ம குறிப்பிட்டோம், திராவிட கழகம் என்பது கடவுள் மறுப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தொடர்ந்து வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக ஈடுபாடு, எந்த வித ஒரு மறுப்புமே கட்சி சார்பாகவோ ஆட்சியின் சார்பாகவோ எந்த ஜாதி மத பேதமின்றி அவர் கொண்டு போனார். அது ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் அந்த இந்துக்கள் என்கிறவர்கள் தெய்வீக பற்றுடையவர்கள் பெரும்பாலானோர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்தார்கள். ஒரு சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 60-70 வயது கடந்தவர்கள், தொடக்க காலத்திலே தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை நேசித்த ஒரு சிலர், கடைசி வரைக்கும் கூட நாவலர் பேராசிரியர் போன்றவர்கள்லாம் கூட அந்த கடவுள் மறுப்பை வச்சுருந்தாங்க. திருக்கோவில்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திராவிட முன்னேற்ற கழகமும் திமுக திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த இந்துத்துவ உணர்வோடு பயணிக்கிறது, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை நிந்திப்பதில்லை என்கிற நிலை வந்துருச்சு. ஏன்னா மரியாதைக்குரிய நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் கோபாலபுரம் இல்லத்தில் எதிர்த்தார் போல் வேணுகோபால சுவாமின்னு ஒரு கோவில், அந்த கோவிலினுடைய பரம்பரை அரங்காவில் தயாளு கருணாநிதின்னு அவருடைய மனைவி தான். நீங்கள் அவருடைய வாகனம் அந்த கோவிலுக்கு பின்புறமாக போகிறதே இல்லை ஒருபோதும். அந்த வாகனம் அந்த கோவிலை பார்த்த மாதிரி தான் இருக்கும். காலங்காலமாக 40-50 ஆண்டுகளாக பக்கத்தில் லாய்ட்ஸ் ரோடு போனோன்னாலும் 3 தெரு சுற்றி தான் போவார். இந்த பக்கம் தான் கோவிலை கடந்து தான் போகும். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறபோது நான் அவரோட பல பயணங்கள் நான் மேற்கொண்டிருக்கிறேன். அந்த பூரண கும்ப மரியாதை வர்றபோது அதை தொட்டு வணங்கி அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி ஓட்டுநர்கிட்டோ உதவியாளர்கிட்டோ கொடுப்பார். அந்த மரியாதை எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆக உள்ளூர தந்தை பெரியாரின் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவன் என்கிற அந்த உணர்வோடு பயணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருந்தாலும், ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு 5 முறை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து விட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு அவ்வப்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தார். 1971ஆம் ஆண்டு இன்றைக்கும் நெல்சன் மாணிக்கம் சாலையில் ஸ்ரீ பால விநாயகர் திருக்கோயில், அந்த திருக்கோயிலில் இன்னும் அந்த கல்வெட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு. அப்போவே பல திருக்கோவில்களில் கண்ணப்பன் அப்போ அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் அவர் இந்த மாதிரியான கும்பாபிஷேகம் விழாக்களுக்கு போகிற போது கலைஞர் அழைச்ச போது பரிவட்டம் கட்டி அவருக்கு மாலை போட்டு அந்த மரியாதை இல்லாமல் ஏற்றுக்கிட்டார். அப்போ உள்ளூர அவருக்கு அந்த உணர்வுகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் அந்த ஆன்மீகத்தில் முழுமையான எதிர்ப்பு என்பதை பதிவு செய்யலை அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். சார், இனி வருகின்ற காலத்தில் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அல்லது வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயம் தலைமுறை இந்த கடவுள் மறுப்பு அதிலிருந்து மெல்ல வெளியே வந்துருச்சு, ரொம்ப சில பேர் தான் கடவுள் மறுப்பு கொண்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் அரசும் ஆட்சியாளர்களும் பிரதிபலிக்கிறாங்களா? மக்களது மனநிலை மாறிடுச்சா? ஆமாம், இந்த பாரத தேசத்தை பொறுத்தளவில் காலமாகவே இது ஒரு ஆன்மீக பூமி தான் பார்க்குறோம். எத்தனையோ பல நாடுகளில் இன்றைக்கும் கூட இந்த ஆன்மீகத்தினுடைய நீட்சி, இதனுடைய தாக்கம் என்பது பல நாடுகளில் போயிடுச்சு. பல கோடிக்கணக்கான ரூபாயில் கிருஷ்ணனுக்கு கோவில் கட்டுறாங்க, முருகனுக்கு கோவில் கட்டுறாங்க, அம்மனுக்கு கோவில் கட்டுறாங்க, பெருமாளுக்கு கோவில் கட்டுறாங்க. பிரம்மாண்டமான திருக்கோவிலெல்லாம் கட்டி எங்கெல்லாம் தமிழர்கள் இந்தியர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கூட இந்த ஆன்மீகம் தெய்வ வழிபாடு என்பது பறந்துபட்டு விட்டது. நீங்கள் எத்தனை பிரச்சாரங்கள் திராவிட கழகத்தினர் முன்னின்று நடத்தினாலும் கூட இந்த நிலைப்பாட்டிலிருந்து தமிழகத்தையோ தமிழ் மக்களையோ அல்லது இந்தியாவில் வாழுகிற பெரும்பான்மையினோரை இதிலிருந்து பிரித்து விட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதை திராவிட முன்னேற்ற கழகமும் உணர்ந்து நாம் ஊரோடு ஒத்து போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததனுடைய விளைவு தான் முருகன் தமிழ் கடவுள், அவன் சக்தி மிக்கவன் அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. அது வரலாற்றிலையும் கூட இருக்கிறது. எனவே அந்த தமிழ் கடவுளை போற்றுவது என்பது தமிழர்களுக்கு செய்கிற தொண்டு என்கிற மாதிரி கூட திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருக்கலாம். முருக கடவுள் அந்த அவருடைய சக்தி இந்த ஆட்சிக்கும்
நின்று நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் கூட இருக்கலாம்னு நான் பார்க்குறேன். முருகனை எந்த ஒரு தனி கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல. இல்லை, முருகன் மட்டும் இல்லை, எந்த தலைவனையுமே ஆமாம், எந்த தெய்வங்களையுமே தனியாக ஒரு உரிமை கொண்டாடி விட முடியாது. ஆனால் ஒவ்வொருவருமே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேல் யாத்திரை இன்றைய மத்திய இணையமைச்சர் முருகன் போன போது இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அங்கங்கே பல பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதை விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலும் கூட அந்த பல நிகழ்வுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். விழாக்கள் நடைபெறுகிற பொழுது அந்த வால் கொடுக்குற மாதிரியே ஒரு சில இடங்களில் வேல் சிலை, தெய்வத்தினுடைய சிலைகள்லாம் கூட முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. அதை அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்போ தமிழ் கடவுள் முருகன் என்பவன் தமிழகத்திற்கான கடவுள். மரியாதைக்குரிய சீமான் சொன்னது மாதிரி நம்முடைய முப்பாட்டன் அப்படிங்கிற மாதிரியே அவரை கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற முருகன் பொதுவான கடவுளாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறார், ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல். இன்றைக்கும் கூட முருகனுடைய அந்த அறுபடை வீடுகள் இருக்கிற அந்த திருக்கோவில்களுக்கு எல்லா மாநிலங்களிலிருந்தும் கூட வருவாங்க. குறிப்பாக பழனியில் கிட்டத்தட்ட 70-80% கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். எப்படி நாமெல்லாம் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறோமோ அது மாதிரி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பல ஏராளமான பக்தர்கள் அங்கே முருகனை வழிபடுவார்கள். முருகன் ஒரு சக்திமிக்க கடவுள் என்பதை சக்தியாக கருதி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த சக்தியை தங்களுக்கும் பலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த முருகன் மாநாட்டை நடத்தினார்கள் என்று நாம் கருதலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமையாக திரு துரை கருணா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.